கவி காளமேக புலவர் 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவர் ஒரு சிறந்த கவி. ஒரு நாள் கவி காளமேக புலவர் ஒரு கிராமத்தில் நடந்து போயிட்டு இருந்தார். அது ஒரு கோடை காலம். நடக்க நடக்க அவருக்கு சோர்வாகவும் தாகமாகவும் இருந்துச்சு. அப்போ அங்கே ஒரு பெண் மோர் வித்துட்டு இருக்கிறத பார்க்குறாரு. மோர் பால் வியாபாரம் செய்கிறவங்கள ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. உடனே அந்த பெண்ணை கூப்பிட்டு எனக்கு ஒரு குவளை மோர் கொடுமா அப்படின்னு கேட்டார். அந்த பெண்ணும் பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டு திண்ணையில் அவங்களோட மோர் பானையை வச்சு ஒரு குவளை மோர் புலவருக்கு தந்தாங்க. புலவர் குடிச்ச புலவருக்கு ஒரு சந்தேகம். என்ன, நம்ம மோர் தானே கேட்டோம், தண்ணி மாதிரி இருக்கு அப்படின்னு மோர் குவளையை பார்த்தா ஒரே தண்ணியா இருக்கு. அந்த பெண் கலப்படம் பண்ணியிருக்காங்க. அப்பயே கலப்படம்லாம் இருந்திருக்கு. அப்போ நம்ம அந்த இடத்துல இருந்தாலும் என்ன பண்ணுவோம், கோபப்பட்டிருப்போம். ஆனால் கவி காளமேக புலவர் ஒரு பாட்டு பாடினார். காரென்று பேர் படைத்தாய் ககனத் துரும்போது, நீரென்று பேர் படைத்தாய் நெடுந்தரையில் வந்ததற் பெண், வாரென்று மென்கிலார் ஆய்ச்சியர் கை வந்ததற் பெண், மோரென்று பேர் படைத்தாய் முப்பேரும் பெற்றாயோ. அது அப்படின்னா, உனக்கு வானத்தில் இருக்கும்போது உனக்கு கார்னு பேர், தரைக்கு வந்ததுக்கப்புறமா உனக்கு நீர்னு பேர். ஆனால் இந்த ஆய்ச்சியர் கைக்கு வந்ததுக்கப்புறமா உனக்கு மோர்னு பேர் வந்துச்சு. ஆனால் உனக்கு எப்படியோ 3 பேர் வந்துருச்சு. அப்படி நாம் நன்றி. வணக்கம்.